ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் மகாநதி என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். நம்ம காவேரியோட என்ட்ரி உள்ளே வராங்க போலீஸ்கிட்ட பேசுகிறதுக்கு. போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இடையில வந்து காவேரி பற்றி ரொம்பவே கேவலமாக இவங்க விஜயை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே காவேரி பற்றி பணத்துக்காக வந்தவ அப்படி இப்படின்னு எதோ சொல்லவும் விஜய்க்கு கோவம் வந்துடுது. இன்னொரு வார்த்தை நீ பேசுன இங்கேயே என்ன செய்வேன்னு தெரியாது ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பாவை வந்து மிரட்டின உடனே போலீஸ் வந்து விஜய் வந்து வார்ன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க சார் இங்கே வந்துட்டு அப்படின்ட்டு. உடனே காவேரி, நான் ஒரு ப்ரூஃப் தரேன், நேரில் வந்து சொல்லுவான்னு நினச்சிங்களா? நேரில் வரலனாலும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்த உடனே பசுபதியோட மூஞ்சும் சித்தப்பாவோட மூஞ்சும் மாமாவோட மூஞ்சும் சரியில்லை, ஒரே பயம். ஆனாலும் அதை சமாளிக்கிறாங்க. சித்தப்பா வந்து இந்த இடத்துல அந்த பொண்ணை மிரட்டி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கும்பலாக சொன்ன உடனே போலீஸ்க்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா காவேரி அண்ட் வெண்ணிலா ஆர்கியூ பண்ணதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா? அதனால் ஒரு டவுட்டில் அப்படியே இருக்காங்க. கரெக்டாக சித்தியோட என்ட்ரி அந்த இடத்துல. இன்றைக்கி காவேரி வந்து ஹோல் எபிசோடையே வந்து ராக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சித்தி வந்து உண்மையை சொன்னவும் போலீஸ்க்கு வந்து தீர்க்கமாக தெரிஞ்சு போச்சு. வேறு வழியே இல்லாமல் சித்தப்பாவும் உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத விட சித்தியும் இங்கே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவங்க மகனாக வளர்த்தது அந்த பாசம் வந்து விட்டு போகல. வந்து அந்த இடத்துல விஜய்க்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இதுதான் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல பசுபதியோட மூஞ்சி அப்படியே செத்து போச்சு. ஆனால் அந்த இடத்துலையும் சித்தி வந்து பசுபதியை கோத்து விடுறாங்க. என்ன உன் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணுற அன்பு அப்படின்னு சொல்லி கேட்கவும், பசுபதியை காப்பாற்றி விடுறதுக்கு இது நானாக எடுத்த முடிவு தான், நானாக தான் அவன் மேலே உள்ள வன்மத்தில் பண்ணேன், எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி பசுபதியை காப்பாற்றி விடுறாங்க. உன்னை சுளுக்கு எடுக்கணும்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரே ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் காவேரியை பற்றி தான் சொல்கிறாங்க. காவேரி சொல்லனா நான் புரிஞ்சிட்டு இந்த இடத்துக்கு வந்தே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சித்தி சொல்கிறாங்க. காவேரி பற்றி ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம விஜயுமே. ஏன்னா புருஷனுக்காக உடனே வந்து நிற்கிறாங்கல்ல, அதுதான் தாத்தாவும் சொல்லுவார் அந்த இடத்துல. உன்னோட பிடிமானம் காவேரி தான் நான் சொன்னது இப்போ புரியுதா விஜய் உனக்கு அப்படின்ற மாதிரி. அது எப்போவோ எனக்கு புரிஞ்சிருச்சு தாத்தா அப்படின்ட்டு விஜய் வந்து ரிலீஸ் ஆகி அந்த வரும்போது கரெக்டாக காவேரி ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு அந்த மியூசிக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துலையும் காவேரி, இந்த மாதிரி நிலைமையில் நீ எதுக்கு இந்த மாதிரி சாகசெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இங்கே வந்த, நீ முதல்ல கிளம்ப வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி விஜய், நீங்கள் இங்கே இருக்கும்போது நான் எப்படி அங்கே இருப்பேன். 2 பேரோட அன்பும் அவ்வளோ ஈக்குவலாக அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே பசுபதியை வந்து வெறுப்பேற்றுறது. பசிக்குது அப்படின்னு காவேரி சொன்ன உடனே வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு விஜய் கூட்டிகிட்டு போகிறது. பசுபதி பார்த்துட்டு பல்பு வாங்கினதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய பல்பு வாங்க வேண்டியிருக்கு. இங்கே வெறுப்பேற்றுறாங்க இல்லையா, இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்கமிங்கில் இருக்க போகுது. பசுபதி இன்னும் வந்து விஜய்க்கு எதிராக செயல்பட போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சித்தப்பாவை ஒரு பக்கம் உள்ளே விட்டுட்டு வராங்க அப்படின்னா, இந்த பக்கம் மாமாவையும் கலாய்க்கிறாங்க. திண்டுக்கல் மாமா, மதுரை மாமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு, நான் சித்தியை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரொம்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிடணும் அப்படின்னு விஜயும் காவேரியும் ஒன்றா கிளம்புறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி ஹோல் எபிசோடும் ரொம்பவே ட்ரீட்டாக இருந்தது ரசிகர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குது. ஃபுல் எபிசோடும் விளம்பரம்லாம் மாற்றாமல் ஃபுல்லாக டிவியில் பாருங்கள். கண்டிப்பாக டிஆர்பி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்கமிங் இன்னும் நிறைய நெகட்டிவாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்மளோட பசுபதி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.